திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தண்ட தொகை மண்மணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சைக்கிளார் அடி போற்றி. எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணியுடனாகிய அளவாய் சொக்கநாத பெருமானுடைய பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் 63 நாயன்மார்கள் அவர்களுடைய குருவர்களாலும் இன்றைய தினம் கோட்செங்கோட்சோழ நாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம். கோட்செங்கோட்சோழ நாயனார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சோழர்கள் வழியில் சோழர்கள் மனுநீதி சோழன் நீதிக்காக ஒரு பசுவோட கன்றுக்காக தன்னுடைய மகனுடைய இன்னுயிரை தேர்காலில் இட்டு நசுக்கி நீதியை நிலைநாட்டிய சிபி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் புறாவுக்காக அந்த துரத்தி வந்த பருந்துவுக்கு தன்னுடைய உடலில் இருக்க தசையை அறுத்து புறாவோட எடைக்கெட அந்த தசையை கொடுக்குறார். அதுபோல் தில்லைக்கு பொன் வைந்தவர்கள் நம்ம சோழர்களை பற்றி நிறைய சொல்லலாம். அந்த வழியில் வந்தவர் தான் நம்மளுடைய கோட்செங்கோட்சோழ நாயனார். இவருடைய நம்ம சைவ சமயம் என்ன சொல்லுதுன்னா, மறுபிறவி கொள்கையுடையது, வினை கொள்கையுடையது, பிறவி உள்ளது அப்படின்றது நமக்கு மறுக்க முடியாத கொள்கை. அது நம்ம கோட்செங்கோட்சோழ நாயனாருடைய வெண்ணாவல் மரம் அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, காவேரி பொன்னி நதி. காவேரிக்கு பொன்னி நதின்னு பேர். ஏன்னா பொன் துகள்கள்லாம் அப்படியே கலந்து வருமா அந்த நதியில், அதனால தான் பொன்னின்னு அதுக்கு பேர். அந்த பொன்னி ஆறு வளம் பெருக்கக்கூடிய அந்த நாடு தான் சோழ நாடு. அந்த நாட்டில் ஒரு வெண்ணாவல் மரம் இருக்குது. அந்த வெண்ணாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்க திருமேனி இருக்குது. சிவலிங்க திருமேனி இருக்குது. அந்த சிவலிங்க திருமேனி ஒரு யானை பார்க்குது. அந்த யானை யாருன்னு கேட்டிங்கன்னா, முற்பிறவியில் பல பிறவிகளில் தவம் செய்தது தான் அந்த யானை. ஏன்னா ஒரு யானைக்கு ஒரு பூசை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஞானம் வருது அப்படின்னா, பல பிறவிகளில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த எண்ணமே வரும். இப்போ அந்த யானை என்ன செய்யுதுன்னா, அந்த காவேரி ஆற்றிலேருந்து நீரை எடுத்து கொண்டு மலர்களை பறித்து கொண்டு பெருமானுக்கு பூசை பண்ணுது. சிவபூசை அபிஷேகம் பண்ணுது, மலரை சாத்துது. இந்த மாதிரி பூசையை புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டுன்றது நம்ம திருமூலருடைய அருள்வாக்கு. இந்த பூசையை செய்யுது யானை. அப்போ எவ்வளோ புண்ணியம் பண்ண யானை, தவமுடைய யானை. ஏன்னா 6 அறிவு உடைய நாமளே பூசை பண்ண அவ்வளவு தூரம் யோசிக்கிறோம். நான் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது, எனக்கு அந்த வேலை வந்துடுது, இந்த வேலை வந்துடுது, உட்கார முடியல, பண்ண முடியல, இப்படியெல்லாம் நம்ம நிறைய பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறோம். ஆனால் யானை விடாமல் பூசித்தது. சிவபூசை யார் யார் பண்ணாங்கன்னா பெரிய ஒரு பட்டியலே போடலாம். காஞ்சியில் கம்பா நதிக்கரையில் உமையம்மை காமாட்சி அம்மை பூசை பண்ணாங்க. செங்கலூர்னு சொல்லக்கூடிய ஊரில் நம்ம சண்டேச நாயனார், அதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் பூசை பண்ணதுனால தான் செங்கலூர்னே பேர் வந்தது. கண்ணப்ப நாயனார் காலத்தி மலையில் பூசை பண்ணார். இப்படி மார்க்கண்டேயர் திருக்கடையூரில் பூசை பண்ணார். இப்படி நிறைய சொல்லலாம். இது இல்லாமல் மற்ற சீவராசிகள் எறும்பு பூசித்த இடம் எறும்பியூர், மயில் பூசித்தது மயிலாப்பூர், மயிலாடுதுறை, குரக்குக்கா, இப்படி எல்லா ஜீவராசிகளும் சிவபூசை செய்திருக்கு, சிவனை வழிபட்டிருக்கு.
இந்த யானை யாருன்னு கேட்டிங்கன்னா, கைலாயத்தில் மாலியவான் புட்பதத்தன்னு 2 சிவகணங்களில் இருக்காங்க. அவங்க இருவருக்கும் ஒரு பிரச்சனை வருது. எப்படி வருது அப்படின்னா, அதிகமான அன்பு பெருமான் மேலே நான் தான் செலுத்துகிறேன், இல்லை நான் தான் அதிகமான அன்பு செலுத்துகிறேன்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு பொறாமை, ஆணவம் அப்படிலாம் சொல்லலாம், போட்டி. அந்த மாதிரி இருவருக்கும் இல்லை நான் செய்கிற தொண்டு தான் சிறந்தது, நான் தான் பெருமான் மேலே அதிகமான அன்பு வைத்திருக்கேன், இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லி இந்த மாலியவான் புட்பதத்தன் இருவரும் கைலாயத்தில் சிவகணங்களாக இருக்கும்போது 2 பேருக்கு வாக்குவாதம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம் கொடுத்துட்டாங்க. நீ சிலந்தியா போக கடவுது, நீ யானையா போக கடவுதுன்னு 2 பேர் சாபம் கொடுத்து 2 பேரும் உலகத்தில் சிலந்தியாகவும் ஆணையாகவும் மறந்துருக்காங்க. இப்போ அந்த யானை தான், ஏன்னா கைலாயத்தில் சிவகணமாக இருந்தது இல்லையா, இங்கே இந்த சிவலிங்க திருமேனியை பார்த்து வெண்ணாவல் மரத்தடியில் சாமி அப்படியே இருக்கார், சுயம்புமூர்த்தி. அது மாதிரி தான் காலத்தி மலையில் இருந்தார். அது மாதிரி தான் கடம்பவனம்னு சொல்லக்கூடிய நம்ம திரு ஆலவாய், அங்கேயும் இருந்தார் சாமி. இப்போ நம்ம புலானந்தீஸ்வரர் கூட சுயம்புமூர்த்தி தான், புலா மரத்தடியிலேருந்து சுயம்பவ வந்தவர். அதுபோல் சாமி அப்படியே இருக்கார். இந்த யானை தினம் பூசிக்குது. இப்போ இந்த சிலந்தி பார்க்குது. அது என்ன நினைக்கிது அப்படின்னா, இந்த சாமிக்கு பந்தல் இல்லாமல் இருக்காரே, சாமி இப்படி மேற்கூரை இல்லாமல் இருக்காரே, இவருக்கு பறவையோட எச்சங்கள்லாம் விழுகுது, இந்த சருகுகள்லாம் பெருமானுடைய திருமேனி மேலே விழுது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து தன்னோட வாயினால், சிலந்தி இல்லையா, அப்படியே அந்த நூலிலையோடு அப்படியே பந்தல் அமைக்குது. பந்தல் அமைத்து வழிபட்டு அந்த சிலந்தி போன உடனே யானை வருது. எப்படி கண்ணப்ப நாயனார் வழிபட்டு போனோடனே சிவகோசரியார் வர்றாரு, அதுபோல் இந்த வழிபட்டு அந்த சிலந்தி போனோடனே யானை வரும். யானை என்ன நினைக்கிது அப்படின்னா, இது யார் இப்படி வாயினால் எச்சியில் இந்த மாதிரி பந்தல் அமைத்திருக்காங்களே, அது பார்க்குது சாமிக்கு இது அனுசிதம், இது ஏற்றுக்கொள்ள முடியாது, சுத்தம் இல்லை, வாயினால் இப்படி பந்தலை இப்படி போட்டிருக்குது, அதுக்கு சரியில்லைன்னு தோணுது. அதனால் என்ன பண்ணுதுன்னா, அந்த பந்தலை நீக்கிட்டு அது சிவபூசையே பண்ணுது. அப்புறம் போயிடுது. இது வருது, நம்ம அமைச்ச பந்தலை யார் இப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியலையே, நம்ம சாமிக்கு எச்சங்கள்லாம் விழக்கூடாது, இப்போ சருகெல்லாம் விழக்கூடாதுன்னு நம்ம அரும்பாடுபட்டு நம்ம அமைத்ததை யாரோ அப்படி உழைச்சிட்றாங்களேன்னு சொல்லிட்டு அது திரும்ப வருந்தி திரும்ப பந்தல் அமைத்து திரும்ப வழிபாடு பண்ணிட்டு இப்படி பலகாலம் நடக்குது. அப்போ ஒரு நாள் சிலந்தி என்ன செய்யுது அப்படின்னா, இது யார் செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பந்தல் அமைத்து வழிபாடு பண்ணிட்டு அங்கேயே ஒளிஞ்சிருக்கு. இந்த யானை வருது. யானை வழக்கம் போல் அந்த பந்தலை களைச்சிட்டு இது வழிபாடு பண்ணுது. அப்போ இதுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு சிலந்திக்கு. நம்ம வாயினால் அமைத்த பந்தலை இந்த யானை தான் இத்தனை காலமாக அழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த யானையை கொல்ல வேண்டும், விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யானையோட துதிக்கையில் போய் நுழைஞ்சு கடிக்குது. இப்போ யானைக்கு சிலந்தியோட விஷம், அந்த கடிப்பட்ட வேதனை தாங்க முடியாமல் தன்னோட துதிக்கையை தரையில் அடித்து இறந்து போகுது. யானையும் சிலந்தியும் இறந்து போகுது. 2 இறந்தோடனே சாமி என்ன செய்கிறாருன்னா, யானைக்கு முக்தி கொடுக்குறார், சிலந்திக்கு பிறவி கொடுக்குறார். ஏன் கொடுத்தாரு? 2 பேரும் சிவபூசை பண்ணாங்க, 2 பேருக்கு தானே முக்தி கொடுக்கணும். ஏன் சாமி சிலந்திக்கு பிறவியை கொடுத்தாருன்னா, சிலந்தி என்ன செய்தது, யானையை கொல்ல வேண்டும்னு நினச்சிது. அந்த எண்ணத்தின் காரணமாக அந்த சிலந்திக்கு பிறவியை கொடுத்தார். சாதாரண பிறவி கொடுக்கல, அவர் ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக பிறவி கொடுக்குறார். அவர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னா, சுபதேவன் கமலவதின்னு ஒரு சோழ ராஜா,
அவருக்கு அவருடைய மனைவி கமலவதிக்கும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. இவங்க போய் தில்லையில் போய் தில்லை கூத்தபிரான அனந்த நடராஜ பெருமானை வழிபட்டு அங்கே தவம் இருக்காங்க குழந்தை வேணும்னு. நம்ம சாமி வேண்டுவார், வேண்டுவதை ஈவான் கண்டாயின், என்ன கேட்குறாங்களோ உடனே கொடுத்துருவார். உடனே அவங்களுக்கு இந்த சிலந்தியை அந்த அம்மையாருடைய வயிற்றில் கருவாக தரிக்க செய்கிறார். இப்போ நம்ம மறுபிறவி கொள்கை உடையது நம்மளுடைய சமயம், வினை கொள்கை உடையதுன்னு நமக்கு தெரியுதா? வினை காரணமாக தான் சிலந்திக்கு பிறவி. என்ன வினை? யானையை கொல்லணும்னு நினச்சது, அதனால் ஒரு பிறவி வந்தது. யானை அந்த மாதிரி நினைக்கல, யாரோ அனுசிதம் பண்ணியிருக்காங்க, சாமிக்கு இது ஆகாதுன்னு கலைச்சது. அதனால் யானைக்கு உடனே முக்தியை கொடுத்துட்டார் சாமி. இந்த சிலந்திக்கும் நல்ல பிறவி கொடுத்துருக்கார். ஏன்னா தொடர்ச்சியாக சிவபூசை பண்ணி கொண்டு வருது. கைலாயத்திலையும் பண்ணியிருக்கு, கிளை பந்தலம் வைக்குது. அப்போ அந்த சுபதேவனும் அந்த அம்மையாரும் மிக மகிழ்ச்சியோட தில்லை கூத்தபிரானோட திருவருளால் கருவுண்டாகி அந்த அம்மா குழந்தைய பிரசவிக்கக்கூடிய ஒரு நேரம், குழந்தை பிறக்கக்கூடிய தருணம். அப்போ அரண்மனை ஜோதிடர் சொல்கிறாரு, வல்லுனர் ஜோதிடத்தில் மிகச்சிறந்த வல்லுனர் சொல்கிறாரு, ஒரு நாளிகை கழித்து இந்த குழந்தை பிறந்தாள், உலகங்களையும் ஆளும். சிவன் கோயிலெல்லாம் நிறையா கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். இது அந்த அம்மா காதுக்கு போயிடுச்சு, கமலவதி காதுக்கு. உடனே அந்த அம்மா என்ன செய்தாங்களா, குழந்தை பிறக்கக்கூடிய தருவாயில் இருக்குது. இப்போ மாதிரி மருத்துவமனைக்கு போன உடனே சூட்கேஸை திறந்து பிள்ளை எடுக்கிற மாதிரி எடுக்கிறது கிடையாது, சுகப்பிரசவம். இப்போ பிறக்கக்கூடிய தருவாயில் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாங்களாம். அந்த அம்மா தோழியரோட கலந்து மருத்துவச்சியோட கலந்து பேசி, ஒரு நாளைக்கு கழித்து இந்த குழந்தை பிறக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்றே பண்ணலாம், தலைகீழாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தைய ஒரு நாளைக்கு பிறக்க விடாமல் செய்யலான்னு சொன்னாங்க. அப்போ என்னை தலைகீழாக கட்டி வச்சுருங்கன்ட்டாங்க அம்மா. ஒரு தாயோட அந்த தியாகத்தை பாருங்கள். தன்னோட உயிர் போயிடும்ன்றது நிச்சயமாக தெரியும். ஏன்னா குழந்தை பிறக்கக்கூடிய தருவாயில் தலைகீழாக அமைச்சு வச்சா எப்படி இருக்கும்? நேராக இருந்தாலே வேதனை, மறுபிறவி தான். அதில் தலைகீழாக வச்சா எப்படி இருக்கும்? அந்த அம்மையார் தலைகீழாக அமைக்க சொல்லிட்டாங்க. தன்னோட உயிரை கொடுத்து சைவத்துக்கு ஒரு நல்ல மகனை கொடுக்கணும், சைவத்தை வளர்க்கக்கூடிய ஒரு சைவனை கொடுக்கணும் அப்படின்றது அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம். உயிர் போனால் போயிட்டு போகுது. இப்போ இந்த உலகத்துக்கு, இந்த சைவ உலகத்துக்கு ஒரு நல்ல குழந்தைய கொடுக்கணுன்றது அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல சிந்தனை வந்திருக்கு. அப்போ அந்த ஒரு நாளிகை ஆகிவிட்டதான்னு கேட்டாங்க. ஒரு நாளிகை ஆயிடுச்சு. இப்போ குழந்தை பிறந்தா 3 உலகங்களை ஆளுமா, கோயில் கட்டுமா அப்படின்னோடனே இறக்கி விட சொன்னாங்க. இறக்கி விட்டோடனே குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தோடனே தலைகீழாக இருந்ததுனால இந்த உதிரமெல்லாம் கண்ணுக்கு போய் அப்படியே கண்ணு அப்படியே சிகப்பாக இருந்தது. பிறந்த குழந்தையோட கண்ணு. அந்த அம்மையார் அப்படியே குழந்தைய ஈன்று எடுத்து குழந்தைய பார்த்து, குழந்தையோட கண்கள் சிகப்பாக இருக்கவும் செங்கண்ணான்னு கூப்பிட்டாங்களாம். அப்படியே அந்த அம்மையாரோட ஆவி பிரிந்தது. தன்னோட இன்னுயிரை கொடுத்து இந்த சைவ உலகத்துக்கு கொச்சங்கோட் சொல்ல நாயனாரை கொடுத்தவங்க கமலவதி, அவங்களையெல்லாம் நம்ம மறக்கவே கூடாது. எப்பவும் நினைக்கணும். நல்லா நினைக்கும்போது நமக்கு அப்படியே கண்ணீர் பெருகும். எப்படியெல்லாம் சைவத்தை வளர்த்துருக்காங்க, அதில் பெண்கள் எவ்வளோ முக்கிய பங்கு வகித்திருக்காங்க அப்படின்றது. அந்த அம்மையார் அந்த குழந்தையை ஈன்றெடுத்து தன்னோட உயிரை விட்டாங்க. குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க செங்கண்ணா அப்படின்னு. அவர் தான் செங்கோட் சோழ நாயனார். கோன்னா அரசன், செங்கன் சிகப்பான கண்ணு. எப்படின்னா தலைகீழா அந்த அம்மையார் இருந்ததுனால கண்களுக்கு உதிரம் ரத்தம் பாய்ந்து சிகப்பாக இருந்ததுனால தன்னோட தாயார் அந்த பேரை வச்சுட்டு இறந்து போகிறாங்க.
அப்புறம் இந்த குழந்தைய சுபதேவன் வந்து தாயில்லாத குறையில்லாமல் எல்லா கலைகளும் கற்றுக் கொடுத்து மிக சிறப்பாக வளர்க்குறார். வில் பயிற்சி, வேல் பயிற்சி, வாள் பயிற்சி, எல்லா கலைகள், வேதங்கள், ஆகமங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்குறார். எல்லாம் கற்று உணர்ந்து ஒரு தக்க வயது வந்த உடனே தன்னுடைய அந்த மகனுக்கு கோட்சங்கோட்சோழனுக்கு அரசாட்சியை பட்டம் கட்டி மன்னனாக்கி விட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறார். இப்போ இந்த கோட்சங்கோட்சோழன் என்ன பண்ணுறாருன்னா தில்லைக்கு போகிறார். தில்லையோட நடராஜ பெருமானுடைய திருவருளால் தான் அவர் பிறந்தவர். தில்லைக்கு போய் தில்லையை தரிசனம் பண்ணி பல கோயில்கள், முதல் கோயில் எங்கே கட்டுறாருன்னா இந்த வெண்ணாவல் மரத்தடியில் சிவலிங்க திருமேனி இருந்தது இல்லையா, யானையும் சிலந்தியுமா வந்து பூசித்தார்கள் இல்லையா, அந்த கோயிலை தான் முதல்ல எடுத்து கட்டுறார். அந்த திருக்கோயில் தான் திருவானைக்காவல். யானை வந்து பூசித்ததுனால ஆனைக்கா, அதை வந்து தான் கட்டுறாரு முதல்ல. அவர் கட்டினதெல்லாம் 74 கோயில்கள் சொல்கிறாங்க. 74ல் 3 கோயில் வந்து வைணவ கோயிலும் கட்டியிருக்கார். புறாமை மாடக்கோயில்களாக கட்டியிருக்கார். மாடக்கோயில்னால் ஒரு உயரமான ஒரு இடத்துல கட்டுறது, ஒரு ஏறி போகிற மாதிரி, படி ஏறி போகிற மாதிரி, அந்த மாதிரி கோயில்களாக கட்டுறாரு நம்ம கோட்சங்கோட்சோழ நாயனார். அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலை கட்டின பிறகு என்ன பண்ணுறாருன்னா அந்த கோயிலில் பூசை பண்ணக்கூடிய சிவாச்சாரியார் இருப்பாங்க இல்லையா, அவங்க தங்குவதற்கு இல்லமும் கட்டி கொடுக்குறாரு. அவங்களுக்கு நிறைய நிலங்கள் மானியங்கள் கொடுக்குறாரு, பொன் பொருளெல்லாம் கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க சுகமாக இருந்தால் தான் கோயிலை வந்து நல்லா பார்த்துக்குருவாங்க அப்படிங்கிற சிந்தனை. இதெல்லாம் நம்ம வந்து கோட்சங்கோட்சோழ நாயனார் வரலாறுலேருந்து இப்போ நம்ம ஒரு கோயிலை வந்து ஒரு சிவாச்சாரியாரை பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா அவருக்கு ஒரு வீடு கொடுக்கணும், அவருக்கு வந்து உணவுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த இவருடைய வரலாற்றுலேருந்து நமக்கு தெரியுது. இப்படியெல்லாம் அவர் சிந்திச்சு செயல்பட்டிருக்காரு கோட்சங்கோட்சோழன் அப்படின்னு. அது மாதிரி நீண்ட காலம் வந்து அவர் வாழ்ந்து இறுதியில் வந்து தில்லைக்கூத்த பிரானுடைய திருவடியை அடைந்தாள். அது வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம், மாசி மாதம் வரக்கூடிய சதய நட்சத்திரம். இந்த நாள் தென்னவனாய் உலகாண்ட செங்கனாருக்கு அடியேன் அப்படின்னு நம்ம திருத்தொண்ட தொகையில் நம்மளுடைய நம்பி ஆரூரர் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்றவர். தென்னவனாய், தென்னன்னா பாண்டியர்களுக்கே உரிய பேர், ஆனால் இவர் சோழர். அப்போ ஒரு பெரிய வீரத்தோடு இருந்திருக்காரு. ஒரு கொடைக்கு கீழே எல்லா சேர சோழ பாண்டிய நாடுகள்லாம் ஆண்டிருக்காருன்னு இந்த வரியிலிருந்து நமக்கு தெரியுது. தென்னவனாய் உலகாண்ட செங்கனாருக்கு அடியேன் என்று சொல்கிறாரு. இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா சிவபூசை ரொம்ப முக்கியம். இந்த சிவபூசையை பண்ணதுனால இவங்களுக்கு முக்தியை உடனே கொடுக்குறாரு சாமி. கண்ணப்ப நாயனாருக்கு 6 நாளில் முக்தி கொடுக்குறாரு சிவபூசை பண்ணதுனால. சாக்கிய நாயனார் சிவபூசை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கல்லெடுத்து அடிக்கிறார், அவருக்கு முக்தியை கொடுக்குறார். அதான் தேவர்கள்லாம் சொன்னாங்களாம், புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமின்னாங்களாம். அவர் சொல்கிறார் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில், திருப்பள்ளி எழுச்சியில், புவனியில் போய் இந்த பூலோகத்தில் பிறந்தோம்னா அங்கே பூ இருக்குது, நீர் இருக்குது, நம்ம சாமிக்கு அபிடேகம் பண்ணலாம், மலரை சாத்தி வழிபாடு பண்ணலாம். இது ரெண்டும் இல்லை தேவலோகத்தில். அதனால் பூலோகத்தில் வந்து பிறந்து நம்ம சாமியை வழிபாடு செய்ய முடியலையே, பூசை பண்ண முடியலையேன்னு சொல்லி தேவர்கள்லாம் வந்து ரொம்ப வருந்துறாங்களாம். யாரெல்லாம் வருந்துறாங்கன்னு சொல்கிறார். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. இந்த பூமியில் இருக்கிறது அவம். சிவனுய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெரும் துறையுரை திருமாலாம். யாரெல்லாம் திருமால் பூசிக்கணும்னு நினச்சாராம், அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும். மலரவன் யாருன்னா பிரம்மா, அவரும் ஆசைப்படுறாராம், திருமால் ஆசைப்படுறாராம். மலரவன் ஆசைப்படவும்
அலர்ந்தவை கருணையினையும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவெல்லாம் யாரமுதே பள்ளி எழுந்த. இவங்கெல்லாம் உன்னை பூசிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் நீ என்னை வந்து ஆட்கொண்டையில. அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய், அறமுதே பள்ளி எழுந்தருளாயேங்கிறார். பூசை எவ்வளோ பெரிய முக்கியமானது அப்படின்றது நம்மளுடைய ஒவ்வொரு நாயன்மார்கள் வரலாறாக இருக்கட்டும், நம்மளுடைய திருவிளையாடல் புராணமாக இருக்கட்டும், சிவபூசைக்கு ரொம்ப முக்கியத்துவம். சிவபூசை ஒன்று தான் நம்ம உய்வடைவதற்கான வழி அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நாங்கள்லாம் சிவபூசை பண்ண முடியல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், திருக்கோயிலில் போய் சிவபூசை நடக்கும்போது பாருங்கள், திருமுறைகளை பாராயணம் பண்ணுங்க. திருமுறையே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் என்ன பண்ணுறது, திருமுறையை கேளுங்க. பூசை பண்ண முடியலன்னா பூசை நடக்கிறத பாருங்கள். பிரதோஷத்துக்கு நடக்கும், மற்ற விழா காலங்களில் சிவராத்திரி எல்லா காலங்களையும் நடக்கும். அப்போ போய் நம்ம பார்க்குறது, பூசைக்கு வேண்டிய பொருள்களை கொடுக்கறது, எங்களால் பாட முடியலன்னா பாடுறத கேட்குறது, வேறு கோயிலில் குப்பை கடந்தா கூட்டுறது, அந்த மாதிரி எந்த வேலைகளாக இருந்தாலும் நம்ம செய்யலாம். இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடாதுன்னு இல்லை. எது முடியுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுடைய சைவம். நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் செய்யணும் அப்படின்னு யாருமே எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. என்னால் வந்து கூட்ட தாங்க முடியும், சரி கோயில் அழகிட்டு மெழுக்குமிட்டு என்னால் வந்து தண்ணி தெளித்து கோலம் போட முடியும், போடு. இல்லைங்க நான் பூ கட்டுவேன், நான் மலர்களை எடுத்து பூ கட்டி கொடுக்குறேன், கட்டி கொடு. இல்லை என்னால் பாட தான் முடியும், பாடு. அபிஷேகத்துக்கு பொருள் கொண்டு வந்திருக்கேன், கொடு. எது ஒன்றால் முடியுமோ அதை செய். அதுதான் நம்ம சைவம் சொல்லுது. இப்போ அதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, யானையும் பூசை பண்ணியது, சிலந்தியும் பூசை பண்ணியது, ரெண்டும் அன்போட பூசை பண்ணுச்சு. ஆனால் சிலந்தியோட எண்ணத்தின் காரணமாக தான் அதுக்கு ஒரு பிறவியை கொடுத்தார் சாமி. யானையை கொல்ல வேண்டும்னு ஒரு நினச்சதில் அதில் ஒரு வினை வந்துருச்சு. அந்த வினையின் காரணமாக ஒரு பிறவியை கொடுத்தார் சாமி. பிறவியை கொடுத்தாலும் 74 மாட கோயில் கட்டியிருக்கு. ஏன்னா வாயிலேயும் பந்தல் அமைச்சு கோயில் கட்டினது இல்லையா, சிலந்தியாக இருக்கும்போதேவும். சிலந்திக்கு 3 அறிவு சொல்கிறாங்க. 3 அறிவு இருக்கும்போதே பந்தல் அமைச்சு கோயில் கட்டின 6 அடி உள்ள ஒரு அரசனாக இருக்கும் பொழுது அது எவ்வளவு செய்திருக்க மாட்டார். கோயிலும் கட்டி அதில் பூசை பண்ணக்கூடியவருக்கு இல்லம் கட்டி அவர்களுக்கு வேண்டிய பொன்பொருள் எல்லாம் கொடுத்து அவ்வளவு வந்து செய்திருக்காரு நம்ம கோட்சங்கோட் சோழ நாயனார். அவருடைய குருபூசை திருநாள் இன்று. இந்த நல்ல நாளிலே நாம் அவரை பற்றி சிந்திப்பதற்கு நமக்கு துணை செய்த குருவருக்கும் திருவருளுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். திருச்சிற்றம்பலம்.